வணக்கம். விதை தீவிலிருந்து பிரியா ராஜ்நாராயணன். இந்த வீடியோவில் நம்மளுடைய மரபு ரக புடலங்காய் பற்றின அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அது தவிர நிறைய கார்டனிங் டிப்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுசும் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் கற்றுக்கலாங்க. உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்து நானும் நிறைய தெரிஞ்சுக்க முடியுங்க, கற்றுக்கவும் முடியும். நம்ம மரபு ரக புடலையில் இது வரைக்கும் 8 வகையான புடலைகளை இனம் கண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா சிலது ஒரே ஒரு ரகம் மட்டும் இன்னமுமே கிடைக்காமல் இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற தன்மையை நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். நீங்களும் உங்கள் ஊர் பக்கம் தேடி பாருங்கள். கிடைச்சா கண்டிப்பாக தகவல் கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு வகையான புடலையை பார்க்கலாம். மற்ற ரகங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இனக்கலப்பு ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரே டயத்தில் போடுறது இல்லைங்க. இப்போ இந்த பெட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன பெட்டு தான். இந்த பெட்டுக்குள்ளே நிறைய வகைகள் இருக்கும். அதே ஒரே இனத்தை சேர்ந்தது ரிப்பீட் ஆகாது. அதாவது புடலைனா 2 வகையான புடலை ஒரு இதில் இருக்காது. பொரியல் தட்டுனா 2 வகையான புடலை 2 வகையான பொரியல் தட்டை ஒரே இதுக்குள்ளே இருக்காது. 2 வகையான கத்திரி ஒரே இதுக்குள்ளே இருக்காது. அப்படி இருக்காதே தவிர மிச்சப்படி நிறையா கொடி வகைகள் இதில் இருக்கும் பொரியல். ஸோ இதுக்குள்ளே ஒரு புடலை வகை மட்டும் போட்டிருக்கு. அடுத்த புடலை வகை இதுக்குள்ளே தான் போட போகிறோம். ஆனால் காய்ச்சி முடிக்கும்போது அந்த இது காய்ச்சி மிடிலாக வரும் பொழுது அடுத்ததை நட்டுருவோம். அது வந்ததுக்கப்புறம் இது அழிஞ்சு போயிடும். ஸோ இனக்கலப்பு ஆகாமையும் நம்ம புடலைகளை கொண்டுட்டு போக முடியுங்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுறது உண்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த புடலை பார்த்திங்கன்னா கரும் பச்சையில் வெள்ளை வரி வரக்கூடிய புடலை. இது கிட்டத்தட்ட 4.5 to 5 அடி, 5 அடிக்கு குறைவில்லாமல் இருக்குது. நீங்கள் இந்த ஹைட்டு பாருங்கள், நல்ல குண்டாகவும் இருக்கும். நாலரை to 5 அடிக்கு குறைவில்லாமல் இந்த புடலை வரும். இது ஒரு 5 வருட தேடலில் இந்த விதை கிடச்சதுங்க. இந்த வருஷம்தான் இந்த ரகம் கிடச்சிது. அதனால் இந்த டைம் இதை போட்டாச்சு. இது விதைக்காக இப்போ விட்டுறலான்னு முடிவு பண்ணி விட்டாச்சுங்க. இது வரைக்கும் ஒரு 4 காய் தான் பறிச்சிருப்போம். 4 காய்க்கு அப்புறம் விதைக்கு நான் விட்டுட்டேன். பாருங்கள். ஸோ இது ஒரு ரகம். 2 வகையான பன்னீர் புடலை உண்டு. பன்னீர் புடலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரும் பச்சை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரும் பச்சை இருக்கும். வெள்ளரிக்காய் எப்படி முத்தி போனால், பழத்துக்கு விடுற வெள்ளரிக்காயெலாம் எப்படி முத்தி போனால் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வரிகள் எதுவுமே வராதுங்க. அதுதான் ஒரு வகையான பன்னீர் புடலை. அந்த பன்னீர் புடலை இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும். நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். இதுக்கு மேலே வராதுங்க. ஆனால் நல்லா குண்டாக இருக்கும். ஒரு வகையான பன்னீர் புடலை அப்படி இருக்கும். இன்னொரு வகையான பன்னீர் புடலை, அதை தான் இப்போ வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். தகவல் கிடைச்சா சொல்லலாம். இதே மாதிரி கரும் பச்சையில் வெள்ளை வரி வரும், குட்டையாக இருக்கும். இப்போ கடையிலலாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, குட்டை புடலைன்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்க. ரொம்ப மொந்தையாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி குண்டாக இருக்கும், நல்ல குண்டாக இருக்கும். ஆனால் இந்த கரும் பச்சையில் வெள்ளை வரி வரும். அது ஒரு வகையான பன்னீர் புடலை. இதெல்லாம் ரொம்ப சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற ஹைப்ரிட் ரகத்தில் அதெல்லாம் இல்லாதது. இதில் நல்ல சுவை ஜாஸ்தி இருக்கும். இந்த வரி புடலைகள் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அப்படியே அதை வதக்கும் போதே அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி அந்த மாதிரி தெரியுங்க. அந்த அளவுக்கு சுவை மிகுந்ததுங்க இந்த புடலை. இதில் அடுத்து எப்படி இருக்குன்னா, இதே மாதிரி பச்சை கரும் பச்சையில் வெள்ளை வரியில் இந்த அளவுக்கு குண்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். இதில் பாதி சைஸ் தான் இருக்கும். இவ்வளோ லென்த்தெல்லாம் இருக்காதுங்க. இந்த அளவுக்கு நீளம் இல்லாமல் இருக்கும். அது ஒரு ரகம். அதுக்கப்புறம் சாம்பல் கலரில் இதே லென்த்துக்கு வரக்கூடியது இவ்வளோ குண்டாக இல்லாமல் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஒல்லியாக வரும். அந்த ஒரு ரகம் உண்டு. அதுலேயே இதே ரகத்திலேயே குட்டையாக ஒன்று உண்டு. இதே மாதிரி கரும் பச்சையில் வெள்ளையில் இந்த அளவுக்கு தான், இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு மொந்தை இல்லாமல் ஒல்லியாக இருக்கும். அது ஒரு ரகம். அதுக்கப்புறம் 6 அடி நீளத்துக்கு வரக்கூடிய சாம்பல் புடலை, பாம்பு புடலைன்னு சொல்லுவாங்க. நல்லா 6 அடிக்கு மேலேயே லென்த்தாக நீளமாக வரும். ஒல்லியாக நீளமாக வரக்கூடிய ஒரு பாம்பு புடலை ரகம் உண்டு. ஸோ இத்தனை ரகங்கள் இதில் உண்டுங்க. மொத்தம் 8 வகை வருதுங்க. நார்மலாக சாம்பல் கலரில் ஒல்லியாக வரக்கூடியது பழைய காலங்கள்லாம் உண்டு. இந்த 8 வகையான புடலைகள் இப்போ இனம் கண்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக கிடைக்காமல் தேடிக்கிட்டு இருக்கிறது இந்த கரும் பச்சையில். இந்த கரும் பச்சையில் வெள்ளை வரி வரக்கூடிய குட்டை புடலை நல்ல குண்டாக இருக்கும்.
நம்ம கடையில் மற்ற நார்மல் ஹைப்ரிட் புடலை மாதிரியே குண்டாக இருக்கும், கலர் இந்த மாதிரி இருக்கும். அந்த புடலை யார் பார்த்தீங்கனாலுமே சொல்லலாம். இதை தவிர பேய் புடலைலாம் இருக்குதுங்க, அதெல்லாம் வந்து நார்த்து சைடு நிறைய உண்டு. இப்போ நான் சொன்ன ரகங்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகங்கள். இது தவிர தரை புடலைன்னு ஒன்று உண்டு. தரை புடலை அது இப்போ எல்லா பக்கமுமே இருக்குது. கொடி இந்த மாதிரிலாம் ஏற்றி விட தேவையில்லை, குட்டை குட்டையாக காய்க்கும் சாம்பல் நிறத்தில். ஸோ மொத்தம் வந்து 8 வகையான புடலை வகைகள் இருக்குதுங்க. இப்போ எல்லாத்தையும் நான் ஒரே டயத்தில் வந்துட்டு போடுறதில்ல, இதே இதுக்குள்ளே தான் வர்றது. இப்போது இதெல்லாம் இப்போ காய்ச்சிட்டு இருக்குது. இது காய்ச்சி அதை முடிகிற ஸ்டேஜ் வரதுக்குள்ளேயே கீழே வந்துட்டு போட ஆரம்பிச்சிருவோம். அடுத்து வந்துட்டு இங்கே ஏற்கனவே இந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு புடலை ஏற்கனவே போட்டு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பன்னீர் புடலை, ஒரு வகையான பன்னீர் புடலை. புடலைகள் வந்து பிஞ்சாக இருக்கும்போது, சின்ன பிஞ்சாக வரும் பொழுதே இந்த மாதிரி ஒரு கல்லை கட்டிட்டு, இப்படி ஒரு துணியில் தான் நான் கிழிச்சிருக்கிறேங்க, ஒரு சாரீ கிளாத்து தான். இந்த மாதிரி சுருக்கு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுருக்கு முடிச்சு போட்டுட்டு இங்கே பாருங்கள், சின்னதாக இருக்கும்போது, இது பெருசாக இருக்கும்போது நான் இப்போ எடுத்து விட்டுட்டேன். இப்படி போட்டு இந்த சுருக்கு முடிச்சை வந்து இப்படி டைட் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த புடலை வந்துட்டு நல்ல நீளமாக, நல்லா ஸ்ட்ரைட்டாக, நெளிவு இல்லாமல் இது மாதிரி நல்லா வருங்க. இப்படி தொங்க விட்டுறலாம். காய்ச்சதுக்கப்புறம் இப்படி நல்லா முற்றி நேராக வந்ததுக்கப்புறமா இப்படி வந்து நம்ம கழட்டி எடுத்து விட்டுக்கிட்டு இதை அடுத்து ஏதாவது போடுறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி இருக்கும்போது நல்லா நேராகவும் காய் வந்துட்டு நல்லா திரட்சியாகவும் நல்லாவும் வருங்க. இது கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் கல் கட்டிட்டு இருக்க முடியாது, இருந்தாலும் முடிகிற அளவுக்கு நம்ம வீடு தோட்டங்களில் தாராளமாக பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அது மாதிரி நான் பண்ணாமல் விட்டுட்டேன், பெருசானதுக்கு அப்புறம் தான் கட்டினேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகி பாருங்களா, கல் கட்டாமல் இருந்தால் இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகி இப்படி தான் வரும். நான் இப்போ தான் இதை கட்டி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ இது கட்டியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகாமல் நேராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி கல் கட்டி விட்டுருங்க. இந்த புடலை ரகத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவும் ஆடிப்பட்டத்தில் அப்புறம் வந்து தைப்பட்டத்துலேயும் இதை வந்துட்டு போடுறது உண்டு. வீடுகளில், வீட்டு தோட்டங்களில் அது மாதிரி எப்போவுமே போடுவாங்க. ஸோ வந்து தைப்பட்டம், ஆடிப்பட்டம் ரொம்ப சிறந்தது. நிறைய காய் அந்த டயத்தில் வச்சா நிறைய காய் எடுக்க முடியுது. இல்லைனாலும் மற்றதுலேயுமே காய்க்குதுங்க. ஆனால் இப்போ எடுக்கிற ஈல்டு வர மாதிரி ஈல்டு வந்துட்டு மற்ற டயத்தில் வைக்கும் பொழுது அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லைங்க. ஸோ இந்த 2 பட்டம் மாற்றி இதை வச்சுக்கலாம். மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் குப்பையும் மண்ணும் நம்ம தொழு உரம் மட்டுமே போட்டு வச்சாலே போதும். தரையிலெல்லாம் வச்சிங்கன்னா இன்னுமுமே ஜாஸ்தியாக வருங்க. இது சும்மா இத்தினூண்டு இது தான். இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. பாருங்கள், இவ்வளோ தான், இந்த அளவுக்கு தான் இருக்குங்க ஹைட்டு. இதிலே இந்த பாருங்கள், இந்த கொடி பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இதிலே இந்த அளவுக்கு வருது. இதில் வந்து மண், குப்பை, மக்கு குப்பை நிறைந்த மண் தான், வேறு எதுவுமே இதில் இல்லை. ஆனால் இதில் பலதரப்பட்ட ரகங்கள் இந்த ஒரே பேஸில் இந்த ஒரு இதிலே இருக்குதுங்க. ஸோ அதுலேயே இந்த அளவுக்கு வருது. அப்படிங்கும்போது நீங்கள் தரையிலெல்லாம் வைக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ காய்கள் வந்துட்டு காய்க்குங்க. இது போன்று பல அரிதான மரபு ரகங்கள் கிராமங்களில் இன்னமும் நிறைய இருந்துகிட்ருக்கு. உங்கள் ஊர் பக்கம் இருக்கிற பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் போய் இது மாதிரிலாம் தகவல்கள் கேளுங்க. உங்களுக்கும் நிறைய சில ரகங்கள் வந்துட்டு கிடைக்குங்க. ஸோ இது மாதிரி ரகங்களெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டு காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. புழக்கத்தில் வச்சுக்கிட்டே இருந்தால் அழியாமல் இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா புடலையும் விட இந்த பச்சை வெள்ளை வரி புடலை ரொம்பவே, இந்த கரும் பச்சையில் இருக்கிறதுங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் நம்ம காப்பாற்றி கொண்டுட்டு போகணுங்க. இந்த காயே பார்த்திங்கன்னா 2 கிலோ பக்கம்லாம் இருக்குங்க. இந்த காய், ஒரு காயோடைய எடையே அவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு அரைக்காயே நமக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு போதுமான அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு குண்டாகவும் நல்லா இருக்குது. இது மாதிரி பல நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விதை தீவோடு சேர்ந்திருங்கள். நன்றி.